ஒரு சில திரைப்படங்கள் நம்ம எத்தனை தடவை பார்த்தாலுமே அடுத்து இன்னொரு தடவை பார்க்கும்பொழுது அந்த படத்தை திரும்பவும் நம்ம முதல்ல இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் 2004 தளபதி விஜயோட நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் கில்லி. ஸோ இந்த 20 வருஷம் கழிச்சு இந்த படம் திரும்பவும் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போதும், அதுவும் 4K வெர்ஷனில். ஸோ இந்த படத்தில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் சக்திவேல். 2004 ரிலீஸ் ஆன கில்லி படம் ஒரு நேரடி தமிழ் படம் கிடையாது. தெலுங்குல மகேஷ் பாபுவும் பூமிகாவும் நடிச்சு ரிலீஸ் ஆன ஒக்குடு படத்தோட ஒரு அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த கில்லி படம். ஆனால் தெலுங்கு வெர்ஷனை விட தமிழ் வெர்ஷன் ரொம்ப பெட்டரா இருக்கும். இதை வந்து தெலுங்கு ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கில்லி படத்தோட பட்ஜெட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8 கோடி தான். ஆனால் கலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய்க்கு மேலே. ஸோ இந்த படம் வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல பெரிய லெவலான ஒரு லாபத்தை கொடுத்துச்சு. இந்த கில்லி படத்தில் தான் விஜய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கினாரு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோ கமலஹாசனோ இல்லை அஜித் குமாரோ பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினது கிடையாது. ஸோ அந்த சமயத்தில் குங்குமம் நாளிதழில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற டாப் ரேட்டிங் லிஸ்ட்ல விஜயோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. விஜய் எப்படி இந்த படத்துக்கு 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாரோ, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் சினிமாவில் 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின நடிகரும் விஜய் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தளபதி 69 படத்துக்கு வந்து விஜய் வந்து 300 கோடி வரைக்கும் சம்பளம் பேசிக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ 300 கோடி ரூபாய் சம்பளம் இதுக்கப்புறம் எந்த ஒரு நடிகர் வாங்க போறது கிடையாது. அது வாங்குறது ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் தொடங்கின விஜயே இப்போ பார்த்தீங்கன்னா 300 கோடி ரூபாய் தன்னுடைய சினிமாவோட கரியர் வந்து முடிக்க போறாரு. 2004 ரிலீஸ் ஆன கில்லி படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜயும் த்ரிஷாவும் ஜோடி சேர்ந்து நடிச்சாங்க. இப்போ 2023 ரிலீஸ் ஆன லியோ படம் வரைக்கும் மொத்தமா 5 படங்கள் ஒன்று சேர்ந்து நடிச்சிருக்காங்க. விஜய் திருமலை படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கில்லி படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சதுனால தான் நடிச்ச அந்த திருமலை படத்திலேயே இந்த கில்லி படத்தோட ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்ல, திருமலை படத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லவ் சப்ஜெக்ட் மட்டும் தான் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா திருமலை படத்துக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் சம்பந்தப்பட்ட படங்களை சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சாரு. எப்படி ஹீரோக்களுக்கு வந்து ஒரு பஞ்ச் டயலாகோ இல்லை ஒரு ட்ரெண்டிங் செட் பண்ற மாதிரியும் ஒரு டயலாக்ஸ் கொடுப்பாங்களோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜுக்கு இன்னி வரைக்கும் அந்த செல்லோங்கிற அந்த ட்ரெண்டிங்கை செட் பண்ணி கொடுத்தது இந்த கில்லி படம் தான். இந்த கில்லி படத்தோட கதைப்படி விஜய் மதுரைக்கு கபடி விளையாட போவாரு. ஆனா அங்க பிரச்சனையில் இருக்கிற திரிஷாவை காப்பாத்தி அது வெளிநாட்டுக்கு அனுப்ப ட்ரை பண்ணுவாரு. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட கதை. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதே ஸ்கிரிப்டோட தமிழ்ல நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுல ஒரு சில திரைப்படங்கள் வந்து சக்சஸும் ஆச்சு. இந்த கில்லி படம் விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படமா கொடுத்துச்சோ, ஸோ இந்த படத்தை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அடுத்தடுத்து நடிக்கிற படங்கள்ல இந்த கில்லி படத்தோட ரெஃபரன்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த கில்லி படத்தோட பேரை வந்து நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டியிருப்பாரு. இந்த கில்லி படத்துல தான் விஜய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து காமெடி போர்ஷனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தாங்களோ, அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா காமெடி போர்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நிறைய காமெடி ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நடிச்ச அந்த காமெடி போர்ஷன்ஸ் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் சீன்ஸா இருந்துகிட்டு இருக்கு. 2004 ரிலீஸ் ஆன இந்த கில்லி படத்துல தான் நடிகர் விமல் அறிமுகமானாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்ல வந்து சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தாலும் கூட இந்த கில்லி படத்துல தான் விஜய் கூடவே டிராவல் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா காலகட்டத்தில் ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டயலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆன இந்த கில்லி படத்துல வந்து அந்த ஓட்டேரி நரிங்கிற அந்த டயலாக்கா இருக்கட்டும், இல்ல பிரகாஷ் ராஜ் யூஸ் பண்ற அந்த செல்லமேங்கிற டயலாக்கா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வைப் கொடுக்குற ஒரு டயலாக்ஸ் தான். இந்த கில்லி படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா 20 வருஷம் ஆனாலுமே இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு மவுஸ் இருக்கோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாடல்களுக்கு மவுஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் வித்யாசாகர் தான். ஸோ இந்த படத்துல எல்லா வெரைட்டியான சாங்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு மெலடி வேணும்னா மெலடி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ற மாதிரியான சாங் வேணும், டான்ஸ் பண்ற மாதிரியான சாங் இருக்கும். இந்த படத்துல எப்படி இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும், அதே சமயத்தில் இந்த படம் ட்ரோல் பண்றவங்க இருந்து தப்பிக்க முடியல. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கதைப்படி விஜய் மதுரைக்கு கபடி விளையாட போவாரு. ஆனா கபடி விளையாடாம திரிஷாவை காப்பாத்தி கூட்டிட்டு வருவாரு. ஸோ அதனால வந்து மதுரையில் நடந்த கபடி மேட்ச்ல வந்து அவங்க டீம் தோத்துருவாங்க. ஆனா தோத்த இவங்க டீம் வந்து எப்படி ஃபைனல்ஸ் போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரகாஷ் ராஜ் அடிக்கும் பொழுது மத்தியானம் 12 மணி இருக்கும். அந்த சமயத்துல விஜய் வந்து வாக்கிங் போயிட்டு இருப்பாரு. ஸோ ரோட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.